வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிங்டம் ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரீவியஸ் டைரக்டர் வந்து ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் ஒரு படத்தை வந்து உருவாக்குனாரு. ஸோ இந்த படம் நான் ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் தட் மூவி. ஓகேயா? ஏன்னா அவர் ப்ரீவியஸ் படம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால தான். ரெண்டாவது, தமிழ்ல இன்னும் வெளியாக்கல. ஸோ நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இதை பார்த்துடலாம். சரியா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து தெலுங்குலாம் புரியுதோ, தெரியுதானே, புரியுதோ, வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஸ்கூட்டர் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ఓకే, ఒక ఎమర్జెన్సీ ఆపరేషన్ కోసం ఇది ఎమర్జెన్సీ ఆపరేషన్. నువ్వు అండర్ కవర్ స్పైగా మారాలి. అండర్ కవర్ స్పై మరి சரியா புரிஞ்சுக்கிறானே எனக்கு தெரியல. మీ అమ్మని, మీ ఇల్లు, ఉద్యోగం, ఊరు అన్ని వదిలేయాలి. అన్నీ ఓకే. నువ్వు అడుగు పెట్టబోయే ప్రపంచం విజువల్ நல்லா இருக்கு. కలవబోయే మనుషులు నువ్వు ఎదుర్కోబోయే పరిస్థితులు చాలా రిస్కీ ఆపరేషన్ సోరీ. బీజిఎం அப்படியே ஏறுது. శివ, నువ్వు స్పైగా వెళ్ళబోయే గ్యాంగ్ కి లీడర్. అన్నిది మ్యూజిక్ కొంచెం நல்லா இருக்கு. ఇది நல்லா இருக்கு. క్రిమినల్ స్మగ్లర్ నీకు దేవుడు అవ్వచ్చేమో కానీ నిజానికి రాక్షసుడు మీ అన్న. వాడి కోసం అవసరమైతే మొత్తం తగలు పెట్టేస్తా సార్ నేను. సావు బతుకో చేసేది 5 నిమిషాలే. కొత్తగా వచ్చావు కదా, ఈడ కొన్ని రూల్స్ ఉన్నాయి. యుద్ధం ఇప్పుడే మొదలైంది. ஆக்சுவலி இந்த பீஜிஎம் நல்லா சாவடி. இல்லையா ரோலக்ஸ் மாதிரி இருக்காரு. ఐ థింక్ ఈ మట్టిలోనే ఏదో ఉంది. మనుషుల్ని కూడా రాక్షసులుగా మార్చేస్తుంది. ఇప్పుడు వాడేమో జూలై 31st అందరికీ రాజై కూర్చున్నాడు. ஓகே ஓகே கைஸ், ஆக்சுவலி நைஸ், குவைட் நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து விஷுவல் தான். சினிமாட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க. விஷுவல் செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக அந்த ஹெலிகாப்டரில் போகும்போது வந்து ஒரு வைடு ஷாட் காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்குமா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு வார் சினிமாலாம் வருது, மாஸ் போட்டில் வர மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் கடைசி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அதுவும் விஜய் தேவரகொண்டா தான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த தெலுங்கு தானே இது, தெலுங்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேது அப்படின்னு சொல்லலாம். கிளியராகவே புரியுது என்ன என்ன நடக்குது, எல்லாமே கிளியராகவே புரியுது, நல்லா இருக்கு. எனக்கு என்ன இவங்க வந்து எப்படி சொல்றது, அகெயின் அந்த கேஜிஎஃபோட தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும்னு தோணுது. அதே ஒரு டார்க் டோன்ல தான் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த ஒரு கல்ச்சரை காட்டுறாங்களே, அந்த கல்ச்சர் வந்து ஸ்டில் வந்து அது எப்படி பார்த்தாலுமே அந்த மூவியோட இம்பேக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கோ அப்படின்னு தோணிட்டு இருக்கு. அப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, நம்ம அவர் பேர் என்ன, பிரபாஸும் வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்களே, அவரு கூட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஐ மீன் ஆக்சுவலி இதெல்லாம் சிமிலராக இருக்கா, ஆக்சுவலி பார்த்ததே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்காது. எனக்கு ஏன் தெரில, உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு உண்மையாகவே. பட் ஐ டோன்ட் நோலா. ஓகே, அது இந்த ட்ரெண்டு வந்து எத்தனை நாளைக்கு வந்து நீடிச்சிருக்க போது எனக்கு தெரியல. பட் கதையில ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு வேறுபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஓட வாய்ப்பு இருக்கு. அனதர் திங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம விஜய் தேவரகொண்டாவோட லுக்கும் அவர் ஃபிசிக்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்துக்குன்னே வந்து அவர் லிட்டரலி அவர் கொஞ்சம் பஃப் ஆகிருக்காரு தெரியுது. படம் முழுக்கையும் மொட்டையாக தான் இருக்கிறாரு. கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ் பண்றவர் தான்.
ஸோ கண்டிப்பாக இது ஒரு புதியட்டமாக இருக்கும் நம்புகிறேன் அவருக்கு. அண்ட் எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் எஸ் அனிருத் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேயா, அதுவும் அந்த வரும் தெரியுமா, அது வந்து இப்போ வரைக்குமே வந்து ஏதாவது கொஞ்சம் உற்சாகம் வேணும், அது மோட்டிவேஷன் வேணும், அது அந்த சாங்கை போட்டுறாங்க. ஏன் நேற்று கூட நான் ஒன்றும் ஸ்டேட்டஸில் போட்டேன். ஸோ அது ஒரு மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இட்ஸ் ஒர்க் வெரி வெல். ஓகேயா, ஸோ கரெக்டாக வந்து மனசு அவர் கொடுத்த வரையும் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓவரால் நல்லா இருக்கு. பட் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா வந்து இந்த கௌதம் அவர் வந்து எப்படி சொல்றது, ஜெஸ்ஸின்னு ஒரு படம் கொடுத்தாருல, அந்த மாதிரி படம் கொடுத்து இப்போ ஒரு ஃபுல் ஆக்ஷன் பக்கம் இறங்கி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்க போது ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு தான். பட் சோஃபா லுக் நைஸ். ஓகேயா, கதையில வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் தெரியல. எப்படி சொல்றது, போராட்டம் அது தெரியுது, ஃப்ரீடம்காக போராடுறாரு அப்படின்னு கிளியராக தெரியுது. பார்க்கலாம். ஸ்க்ரீன் இப்போ எங்கேஜிங்க இருந்தாலே எஸ்ஐசே கண்டிப்பாக படம் ஹிட் ஆயிரும். ஸோ பார்ப்போம், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ஒர்க்காக தான் தெரியல. ஓகே, ஸோ இந்த ரேஷன் எனக்கு பிடிச்ச நம்பர் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் வி ஆர் ரோட் டு 10K. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ டூ ஃபாலோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் டிக்டாக் as well. ஓகே, பாய்.